ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ வீடியோ தாங்க. நாங்கள் வந்து சேலமில் கொஞ்சம் அவுட்டரில் இருக்க ஃபாரஸ்ட் மெடோஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே ப்ராப்பர்ட்டி பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 குட்டி குட்டி மவுண்டன் வியூ இருக்குது. நமக்கு ரூம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மவுண்டன் வியூ வர மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுமே நினச்சோங்க, சரி ஓகே சேலம் அவுட்டர்னால் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுமே தான் தெரிஞ்சுது உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க. சரி வாங்க ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு வந்துட்டு ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்கலாம். கமான். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தாலே வந்துட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட் ஏரியா இந்த இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்கு டைரெக்ட் அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் 3 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மவுண்டன் வியூவோட ஸ்விம்மிங் பூல். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே மவுண்டைன், அதில் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல். இதை நல்லா க்ரியேட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைலான் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நைலான் கிளாத்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெடியாக வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மவுண்டன் வியூ, ஸ்விம்மிங் பூல். பட் இன்னும் ஒரு நல்ல வியூவோடு நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன். இந்த வியூவில் உங்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்டான ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த மவுண்டன் வியூவை என்ஜாய் பண்ணலாம். நல்ல வியூங்க. அதுவும் மழைலாம் வந்தது அப்படின்னா வந்துட்டு இதை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் நேற்று வந்த உடனே வந்துட்டு ரெயின் வந்தது. அதெல்லாம் வந்துட்டு செம்ம வியூவாக இருந்தது. ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 7லேருந்து ஈவினிங் 6 வரைக்குமே குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைலான் கிளாத்ஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க. மற்றபடி இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா வந்துட்டு மவுண்டன் வியூவோட சூப்பராக வந்துட்டு ஒரு மார்னிங் பாத் எடுத்துடலாம். இங்கே நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சன் பாத்தும் எடுத்துக்கலாம். சேர்ஸ் போட்டிருக்காங்க. சரி வாங்க இப்போ வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் வியூ போவோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் ஒட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது, பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இதில் நல்லா தெரியும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியமும் இருக்குதுங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் வியூவோட ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல க்ரீனரியான ஃபாரஸ்ட்குள்ளே போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டையும் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமும் பார்க்க முடியும். அதோட ஃபுல் வியூ வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து பார்க்கலாம் வாங்க. இது தாங்க வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் வியூ. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி கேம் போயிட்டுருக்கு. கேம் ப்ளஸ் மவுண்டைன், அந்த மவுண்டைன் வியூ இதாங்க. பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு ரூம்ஸில் நம்ம கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இங்கே ரூம்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா நமக்கு வந்து ரூம்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கிரிக்கெட் மேட்ச் எதாவது நடந்தாலும் வந்துட்டு ரூமில் இருந்தே ஜாலியாக பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லான் தாங்க. லான் வித் ப்ரொஜெக்டர். இங்கே நமக்கு தெரிகிற ப்ரொஜெக்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வரீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 பேர் வரீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே நம்ம பேசிக்கலாம். இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மூவிஸ் வந்துட்டு போடுவாங்க. நம்ம என்ன மூவிஸ் வேணுங்கிற மாதிரி பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு வந்து அன்றைக்கி வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெதர் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கணும். இப்போ மழைகளை ஏதாவது வந்தது, காற்று ரொம்ப அடிக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. வெதர் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு
இங்கேயே வந்துட்டு கேம்ப் ஃபயர் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவிஸ் வந்து பிடிச்ச மூவிஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஸ்டேடியமில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட முடியாது, இந்த லானில் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் 10 மெம்பர்ஸ் வரீங்க, எபோவ் 10 வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 5000 பெர் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்துட்டு அந்த 5000க்குள்ளே வந்துட்டு அவங்க முடிச்சுப்பாங்க. எல்லாமே அது ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். கேம்ப் ஃபயர் வேணால் நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிக்கலாம், நமக்கு கேம்ப் ஃபயர் வேணும், இல்லை மூவி எதாவது பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு பென்ட்ரைவ்லாம் ரெடியாக கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வந்து இங்கே நம்ம பார்த்துக்கலாங்க. அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் பார்த்ததுலேயே வந்துட்டு இந்த 3 ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு எல்லாமே பார்த்துருப்போம் ஓரளவுக்கு. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மவுண்டன் வியூவோட இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டேடியம் வியூ வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் இருக்காதுங்க. இது வந்துட்டு ஒரு யூனிக் இது தான். இந்த இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ப்ரொஜெக்டரோட வந்துட்டு நமக்கு பிடிச்ச மூவிஸ் போடுறது அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சது எங்களுக்கு. இந்த வியூ தாங்க ரூம்லேருந்து வந்து இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேடியம் வியூ ப்ளஸ் மவுண்டன் வியூ எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வியூஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டேடியம் வியூ வேணுமா, இல்லை வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு லான் வியூ வேணுமாங்கிறது 2 வியூஸ் இருக்கும். ஓகேங்களா. லான் வியூனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஏரியா காமிச்சோம் இல்லைங்களா, ப்ரொஜெக்டர் இருக்குது, அங்கே வந்து நம்ம மூவிஸ் போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சைடு இருக்க ரூம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு லான் வியூ இருக்கும். இந்த சைடு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்க வியூஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஸ்டேடியம் வியூ ப்ளஸ் வந்துட்டு இந்த மவுண்டன் வியூ, இந்த 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது பிடிக்குதோ உங்களுக்கு அதை இது பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஸ்டேடியம் வியூ இருக்கிற ரூம் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கர்டைன் ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு உங்களுக்கு இந்த வியூ தாங்க. நீங்கள் போர் அடிக்கிற டைமில் வந்துட்டு மேட்ச் பார்த்துக்கலாம். நல்ல வியூ வந்துட்டு மார்னிங் டைமில், ஈவினிங் டைம்லலாம் வந்துட்டு இந்த வியூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன தாட்டில் வந்தேன் அப்படின்னா சேலம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்ததுமே வந்துட்டு வேறு லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வேறு லெவல் ஆஃப் வியூஸ். உங்களுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்த லான் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து சிட் அவுட் ஏரியா நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு ஸ்டேடியம் வியூ உங்களுக்கு போர் அடித்தா வந்து நீங்கள் போய் மேட்ச் கூட பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் ஆக்சஸில் தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க கொடுக்குறது என்னென்னா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்துட்டு per பர்சனுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் வந்துட்டு பெய்ட் ஃபியூச்சருங்க. மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸ் தான் இப்போ வரைக்குமே. இதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் ப்ராப்பர்ட்டியோட ஓவரால் வியூ பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் சேலம் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. பர் கப்புளுக்கு வந்துட்டு 5000லேருந்து ரூம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ரூம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதாங்க ப்ளே ஏரியா. அங்கே ப்ளே ஏரியாக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஏரியாக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிடி போர்டு, சாக்கர், கேரம் போர்ட், பின்பால், அடுத்து வந்துட்டு செஸ் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வார்ம் அப் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ப்ளே ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூக்கு வந்துட்டு பஞ்சம் இல்லைங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. இவங்க சைக்கிள்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு சைக்கிளிங் போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சைக்கிள்ஸ் எடுத்து நம்ம பக்கத்தில் வந்துட்டு இங்கே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது, சும்மா ஒரு சைக்கிளிங் மாதிரி கூட போயிட்டு வரலாம். இது கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தாராளமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு ஒரு 30 to 40 கார்ஸ் வந்தாலுமே வந்துட்டு நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். சரி, ஓகே. அடுத்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.